श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 814வது நாமாவளி அமூர்த்தா. மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா. அதாவது இதற்கு முந்தின நாமாவளிக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம். சாஸ்திரங்கள் அம்பாளுடைய வடிவத்தை வெவ்வேறு விதமாக வடிச்சிருக்கு. அதில் அந்த வடிவ மாறுபாடு என்பது அம்பாளுடைய சுபாவம் பற்றி இல்லை, அது அனுக்கிரகத்தை வாங்கிக்கிறவாளுக்காக அது அந்த வடிவத்தில் வரும். பயன் கருதி ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு காலம், இடம், நிகழ்வு, அவளுக்கு தேவையான விஷயம் அதை அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வடிவத்தை சிறப்பாக எடுத்துக்குது. அந்த மாதிரி வடிவம் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்கு. இந்த மூர்த்தான வடிவம் மொத்தம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் போட்டிருக்கா பாருங்க, அதுக்கு 3 பொருள்: அண்மை பொருள், உண்மை பொருள், இன்மை பொருள். இப்ப அமூர்த்தம் அப்படின்னா வடிவமே இல்லாதன்னு அர்த்தம். அம்பாளுக்கு வடிவம்ங்கிறதே நிரந்தரமான ஒரு வடிவம் அப்படிங்கிறது இல்லை, அவள் அனைத்துமாயிருப்பவள். அதே மாதிரி அமூர்த்தா அப்படின்னா மூர்த்தத்திற்கு அடிப்படையான பொருள். இப்ப அம்பாளுக்கு ஒரு வடிவம் வைக்கிறோம், கருங்கல் திருமேனி அமைக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய வடிவம் கருங்கல்ல இருக்கு. அந்த கருங்கல் அமூர்த்தா, அதிலே செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பம் மூர்த்தி. அது ஒரு மூர்த்தத்தை உருவாக்குறது. இப்போ ஐம்பொன் உலோகம்னு சொல்றோம். அம்பாளுக்கு தங்கத்துல ஒரு விக்கிரகம் பண்றோம், தங்கத்துல காமாட்சி பண்றோம்னு சொல்லுவோம். அப்படி அந்த தங்கம் என்பது அமூர்த்தா, ஆனா அதிலே செய்யப்பட்டிருக்கிற உருவம் மூர்த்தம். அது அந்த மாதிரி அடிப்படை பொருளுக்கும் அமூர்த்தான்னு பேர். அமூர்த்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 பொருள். இப்போ என்ன, உருவமே இல்லைன்னு ஒரு அர்த்தம். உருவத்திற்கு அடிப்படையான பொருள். செங்கல் இல்லாத வீடு கட்ட முடியாது, அந்த செங்கல் தான் அதோட அடிப்படை பொருள். கருங்கல் இல்லாத செலவழிக்க முடியாது. அந்த மாதிரி அடிப்படை பொருள், உருவத்திற்கு அடிப்படையான பொருளாக இருப்பதையும் அமூர்த்தாங்கிற விஷயத்துல சொல்றோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்மை பொருள் அப்படின்னா என்னன்னா, அம்பாளை பொறுத்த வரைக்கும், அதாவது சகஸ்ரநாமத்துக்கு உண்டான இந்த நாமாவளியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நெருங்கிய தொடர்புடைய, அத்தியந்தமான அப்படின்னு அர்த்தம். மூர்த்தம். இப்ப அம்பாளுக்கு பாருங்க, அம்பாள் ஏகப்பட்ட உருவம் இருக்கு அம்பாளுக்கு. அதுல ரொம்ப அத்தியந்தமான மூர்த்தம் எது அப்படின்னா லலிதா பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் கரும்பு வில் பாசாங்குசம் வச்சிருக்கிற அம்பாள் தான். அப்போ மற்றதெல்லாம் உருவம் இல்லையா, காளி, மாரி, 18 கை துர்கை, அது மாதிரி அம்பாள் ஆயிரக்கணக்கான உருவம். அதுதான் ரொம்ப நெருங்கின மூர்த்தம். அந்த மாதிரி விஷயத்தையும் அமூர்த்தான்னு சொல்லலாம். இது ஒரு கலைச்சொல். அது சரி, இந்த மாதிரி அம்பாளை உருவமாக வழிபடுறது, அருவமாக வழிபடுறது, அருவுருவமாக வழிபடுறது, அப்படி வழிபடுறதுனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் தானே இவ்வளோ உருவமும் ஏற்படுத்தியிருக்கா. ஆகமங்கள் அதை சொல்லியிருக்கு. உருவமா அம்பாளை வழிபாடு பண்ணினால் அது சரீர சௌக்கியத்தை கொடுக்கும், போகத்தை கொடுக்கும். அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்லுவார், ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நிறத்தாலே, புவி அடங்க காத்தாலே, அங்கையில் பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் சேர்த்தாலே. அப்ப கரும்பு வில்லு வச்சுருக்கா,
பாசாங்குசம் வச்சுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உருவமாக மிக அழகாக சொன்னவர் தான் வானந்தமான வடிவுடையால். வான் அந்தமான வடிவுடையால். வானத்துக்கு முடிவு இருக்கா? போயிட்டே இருக்கும். அத மாதிரி அதே அபிராமிப்பட்டு தான் இந்த தியானத்தையும் சொல்றார். வானந்தமான வடிவுடையால். அதுதான் அமூர்த்தா. அந்த மாதிரி ஆகமங்கள் அமூர்த்தா அப்படின்னு எதை சொல்றது அப்படின்னு சொன்னா 8 விதமான வடிவங்களை தான் அமூர்த்தான்னு சொல்றது. பிருத்திவி பூமி, ஜலம் அப்பு, நெருப்பு தேயு, வாயு காற்று, ஆகாசம், இந்த மாதிரி சூரிய சந்திர ஆன்மா, இந்த 8 மூர்த்தத்தை தான் மூர்த்தான்னு சொல்றது. அப்ப இதுக்கு தான் அமூர்த்தான்னு பேர். இந்த ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அருவமா கும்பிட்டால் மோட்சத்தை கொடுப்பா, உருவமா கும்பிட்டால் போகத்தை கொடுப்பா. இந்த அமூர்த்தாங்கிற சொல்லி இது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். உருவமா கும்பிட்டா ஞானத்தை கொடுப்பா. அப்போ அம்பாளுக்கு வடிவம்ங்கிறது அதை வணங்குகிறவர்களின் தேவையை பொறுத்து அம்பாள் அனுகிரகம் பண்றா. அவனுடைய அறிவு, அவனுடைய குணம், அவன் செல்லும் வழி. தபஸ் பண்றது வழிபாடு பண்றது வேற, பூஜை பண்ணி வழிபாடு பண்றது வேற, தியானம் பண்ணி வழிபாடு பண்றது வேற, சந்நியாசாசிரமம் எடுத்துட்டு எல்லாத்தையும் திறந்து வழிபாடு பண்றது வேற, இல்லறத்துல இருந்து சுவாசினி பூஜை பண்ணி வழிபாடு பண்றது வேற. அப்போ வழிபாடு செய்கிறவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல் அந்த வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அமூர்த்தாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சந்நியாசிகள் மோட்சத்தை பெறுவதற்காக பூமியையே அம்மையா வழிபாடு பண்ணுவா, வெறும் ஜலத்தையே அம்பாளா வழிபாடு பண்ணுவா, தூய நெருப்பையே வழிபாடா பண்ணுவா. அதுதான் அம்பாளுடைய உருவம். தூய நெருப்பு. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அதெல்லாம் அம்பாள், எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அதெல்லாம் அம்பாள். இந்த காலிலே படுகிற இந்த பரந்த பூமி, இந்த பூமியாக இருக்கக்கூடியவள் உமையம்மை. அது மாதிரி வாயு, வீசுகிற காத்து, ஆகாசம், ஒன்றுமில்லா வெளி, நட்சத்திரம் சந்திரன் சூரியன் அது மாதிரிலாம் இல்லை, மேகம் இதெல்லாம் இல்லாத அதுதான் ஆகாசம், ஒன்றுமில்லா வெளி. அதுக்கப்புறம் சூரியனில் இருக்கக்கூடிய மூர்த்தி பானுமண்டல மத்தியஸ்தான், அதுவே சொல்றது. நம்ம சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்திரனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தனக்குள்ள எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, கஞ்சகமோ எந்த நெஞ்சகமோ, நமக்குள்ளேயும் ஒரு அம்பாள் இருக்கா. இப்படி இந்த 8 உருவத்தையும் அந்தந்த இயல்பாகவே வழிபடுவது அப்படின்னு சொன்னால் அது பேர் அமூர்த்தா. அப்படி வழிபட கற்றவர்கள் சந்நியாசிகள். அப்படி வழிபாடு செய்வதனால் ஏற்படுகிற பலன் அஷ்டமா சித்தி அல்லது மோட்சம். ஒன்று அஷ்டமா சித்தி அடைகிறது, அப்படி இல்லைன்னா மோட்சத்தை அடைகிறது. அப்போ அஷ்டமா சித்தின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சமயமும் அதுக்கு வெவ்வேறு விதமாக பொருள் சொல்கிறது. மோட்சங்கிறது ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு விதமாக மோட்சத்தில் அணைந்தோர் தன்மை. அம்பாளை கும்பிட்டு மோட்சத்துக்கு போனால் என்ன, சிந்தாமணி உலகம், அந்த சிந்தாமணி கிரகத்தில் அதை பார்த்து நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணலாம். அதில் துன்பம்னே ஒன்றும் இல்லை, எல்லாருமே சௌக்கியமாக இருப்பா அப்படிங்கிற ஒரு பண்பை அதில் சொல்லுவாள். அது பேர் அணைந்தோர் தன்மை அப்படின்னு தமிழில் வழிபடுபவர்கள். இந்த அமூர்த்தா அப்படிங்கிற நாமாவளியில் சந்நியாசிகள் அஷ்டமா சித்தை பெறுகிறார்கள். அஷ்டமாசி மோகனம், வசியம், மாரணம், பேதனம், வித்வேஷனம், ஆகர்ஷணம். அதனால தான் பெரிய பெரிய அரசர்களுக்கெல்லாம் இந்த சன்னியாசிகள் துறவிகள் குருவாக இருக்கா. அந்த குரு சொன்ன வழியில் அந்த அரசர்கள் அவர்களுக்கு அடிபணிந்து நாட்டையே திருத்தி மிகச் செம்மைப்படுத்த வல்லவர்கள். அஷ்டமா சித்து அப்படின்னா உலகத்தில் இயல்பாக இல்லாத சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் இறை அருளினாலே மட்டும் பெறப்படுகிற ஒரு கூடுதல் ஆசை, ஒரு கூடுதல் ஆற்றல். அது சாமானிய மனிதனால் அது செய்ய முடியாது. ஆகாசத்தில் பறப்பா, தண்ணி மேலே நடப்பா, அந்த மாதிரி பல சித்து வேலையெல்லாம் செய்வான். அந்த சித்தியை அருளக்கூடியது இந்த அற்புதமான நாமாவளி. மோட்சத்தையும் அருளக்கூடியது இந்த அற்புதமான நாமாவளி. இப்போ நம்ம உலகியலில் இருக்கோம்,
இந்த அமூர்த்தாங்கிற நாமாவளியை தொடர்ந்து சொல்லிண்டா என்ன பலன் அப்படின்னா, காரிய தடையை நீக்க வல்ல அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.